guys, welcome back. ஆஹா பார்த்தீங்களா, 1ஆம் தேதி ஆனால் மறக்காம வெள்ளை சொக்காயை போட்டு ஆவி மாதிரி அவங்க முன்னாடி வீடியோவில் வந்துடுவோம். ஸோ இன்னைக்கு இந்த 3 ஆவிகளும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்னெட் ஃபேக்ட்ஸ் அந்த சேனல்ல இருந்து தான் வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம். மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் நோ. இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா அப்படியா இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியும், இல்லாட்டி இந்த பொருளை இவ்வளோ நாள் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரியான பல அன்னோன் ஃபேக்ட்ஸ் நமக்கு தெரிய வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்னென்ன நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தண்டவாளத்துக்கு நடுவுல ஏன் கல்ல கொட்டுறாங்க? பிளக் பாயிண்டோட கம்பியில ஏன் நடுவுல வெட்டுறாங்க? சிம் கார்டுல இருக்க கோடுக்கு எதுவும் காரணம் இருக்கா? போராட்டத்துக்கு இடையிலயும் காதலுக்கு இருக்காங்கிற மாதிரி வினோதமான சில கேள்விகளுக்கு விடைகளை தான் இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க காலகாலமா ட்ரெயினை பாக்குற, ட்ரெயின்ல பயணம் பண்ற நமக்கு ட்ராக்குக்கு நடுவுல கல்ல கொட்டி வச்சிருக்காங்களே, எதுக்குன்னு தோணி இருக்கு. ஆமா, எதுக்கு? எப்படி இருந்தாலும் ட்ராக் மேலதான் ட்ரெயின் போக போகுது. கல்லுக்கு பதிலா அங்க மண்ணை போடலாமேன்னு சிலருக்கும், கான்கிரீட்டியா போடலாமேன்னு ஒரு சிலருக்கும் கேள்வி வரலாம். ஆனா கல்ல அங்க கொட்டி வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயினோட வெயிட் 100 டன்னுக்கு மேல இருக்கும்னா அது போற வேகத்தை பொறுத்து அது கொடுக்கிற பிரஷரும் அதிகமா இருக்கும். ஒருவேளை ட்ராக்குக்கு பிடிமானமா மண்ணை கொட்டி வச்சிருந்தா அது கொடுக்கிற அழுத்தத்துல உள்வாங்கி ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. கான்கிரீட் எல்லாம் தாங்காது. அது போக மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணி ட்ராக்குக்கு நடுவுலயே தேங்கி தண்டவாளத்தை துருப்பிடிக்க வைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு எமர்ஜென்சியான பிரச்சனையை எளிய முறையில முடிச்சு வச்சதுதான் கற்களோட வேலை. அந்த இடத்துல பரவலா கல்ல கொட்டி வைக்கும் போது பல கற்களும் ஒரே நேரத்துல பிரஷரை எடுத்துக்கும், ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி. அதே நேரம் கற்கள் அப்படி கொட்டி வைக்கும் போது மழை தண்ணியும் தேங்காதுங்கிறதுனாலதான் காலங்காலமா ட்ரெயின் ட்ராக்குக்கு நடுவுல கற்கள் கிடக்குது. கட்டும் போதே கல்லையும் பிளான் பண்ணி தான் இது நடக்குது. இந்த ட்ரெயின் போகும்போது நல்லா நம்ம ட்ரெயின்னாலே நமக்கு அதானே வரும். அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தடக் தடக்குன்னு சவுண்ட். ட்ரெயின்னாலே அதானே சவுண்ட். அது எங்க இருந்து வருது? ஏறி ஏறி இறங்குதா? இல்ல அந்த ஒவ்வொரு இதுலயும் போகுது தானே. அந்த நான் நினைச்சிருந்தேன் என்னன்னா ரொம்ப நாளா இரும்பு சத்தம் ட்ரெயின்ல இருந்து அந்த சவுண்ட் வருதுன்னு. இல்லங்க, அந்த தண்டவாளம் இப்படி இப்படி இருக்கும் இல்ல, ஒண்ணுக்கு மேல இப்படி இப்படி இருக்கும். அந்த ட்ரெயின் அதுக்கு மேல போகும்போது தண்டவாளம் அடிச்சுக்குது. அப்பதான் சில நேரம் இப்படி இருக்கும், அன்னைக்கு நான் அதை பார்த்துட்டு யோசிக்கிறேன், இத்தனை வருஷத்துல இப்பதான் ஒரு 30-32 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது இந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு. ஆனால் ஸ்கூல் காலத்துல எல்லாம் நான் மிமிக்ரி பண்ணி கேட்டுறேன் அப்படின்ட்டு ட்ரெயின் சவுண்ட் அப்படின்னு அப்படின்னு கையை அப்படி வச்சுக்கிட்டு நம்ம பண்றது எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. எவனோ நமக்கு சொல்லி கொடுக்கல. கடைசியில ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டதுலதான் நான் கண்டுபிடிச்சேன். ஏற மாதிரியே விலைவாசியும் ஏறதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா நார்மல் தான். அப்படி 2016 அக்காகி நுக்கியோன்னு ஜப்பான்ல இருக்க ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி கொடுத்த விலை ஏத்துறதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க 10 காசு. ஆரம்பிச்சதுல இருந்து 25 வருஷமா 60 எண்ணுக்கு மட்டுமே வித்துட்டு இருந்த அவங்களோட குச்சி ஐஸ ஒரு 10 எண் சேர்த்தி விலை ஏத்தி 70 எண்ணா மாத்தினதுக்கு கம்பெனியோட பிரசிடென்ட்ல இருந்து முக்கியமான வேலையாட்கள் வரைக்கும் தலை தாழ்த்தி விலையை உயர்த்தினதுக்காக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அந்த விளம்பரத்துல பொருளை வாங்குற கஸ்டமர்களை மதிக்கிறாங்கல்ல. மணி கைஸ்ல யாரோட முகம் உங்களுக்கு பதிஞ்சதோ இல்லையோ, ஒரு மாதிரியான அந்த முகமுடியோட மூஞ்சி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பொடச்ச கண்ணு புலிகேசி மீசங்கிற அந்த மூஞ்சிக்கு சொந்தக்காரரு இதே வேர்ல்டுல உயிரோட வாழ்ந்த ஒரு ஃபேமஸான ஆளு தான். வரைபடங்களை வரைகிற ஆர்டிஸ்டான சால்வடார் டாலி தான் அந்த மாஸ்கோட மூஞ்சிக்கான மாடல். அதோட இவரை பத்தி இன்னொரு சுவாரஸ்ய தகவல் சோர்கள் என்னன்னா, வேர்ல்டு ஃபுல்லா முட்டாய் விக்கிற சுப்பா சுப்ஸ்ங்கிற அந்த பிராண்டோட லோகோவை டெக்னிக்கலா வரைஞ்சு கொடுத்ததும் இவர்தான். தெரிஞ்ச ஒரு அநியாயம் நமக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நடக்கும்போது நம்ம ரியாக்ஷன் பெரும்பாலும் கோவப்படுறதா தான் இருக்கும். ஆனா சைனாவை சேர்ந்த வேன் எங்கிலிங்கிற இவருக்கு நடக்கும்போது இவரோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது. 2001 வேன் எங்கிலிங்கிறவரோட வயல்வெளி நிலத்தையும் அவங்க கிராமத்தையும் அங்க ஒரு ஆற்று நீரையும் அசுத்தப்படுத்திட்டு இருந்தது ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் கம்பெனி. அதை எதிர்த்து கேஸ் போடுறதுக்கு வக்கீல வைக்கிறதுக்கு கூட காசு இல்லாம இருந்த வேன் எங்கிலின் அதை சும்மா விடல, ஆயுதமா கையில புக் எடுத்தாரு. 3rd கிரேட் வரைக்கும் எழுத படிக்கிற அளவுக்கு படிச்சிருந்த அவரு பக்கத்துல இருந்த லைப்ரரிக்கு போய் தொடர்ந்து சட்ட புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா சட்டமும் அதை எப்படி வேலை செய்யுங்கிறத கத்துக்கிட்டதோட ஊருக்கு எடுத்துட்டு இருந்த அந்த கம்பெனிக்கு எதிரான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனி மேல கேஸ போட்டு 16 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா அதால பாதிக்கப்பட்ட அவருக்கும் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்திருக்காரு. சைனா கவர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு பல கட்டுப்பாடுகளை போட்டாங்க. எதிர்த்து சண்டை போறதுக்கு எதுவும் இல்லாத நிலைமையில புக்கை எக்யூப்மெண்டா எடுத்தாருங்கிறது தான் ஹைலைட். தேவையான நேரத்துல இப்படி அவரே படிச்சிருக்காரு. வக்கீல காசு இல்லைங்க. இதே மாதிரி நான் ஒரு நியூஸ் படிச்சேன், உண்மையா போய் தெரியல, பட் படிச்சேன். ஒருத்தர் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு உள்ள போயிட்டாரு. நிறைய வக்கீலெல்லாம் போராடி பார்க்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, எக்கச்சக்க காசு தேவைப்படுது, முடியலை. கிட்டத்தட்ட
எத்தனையோ வருஷம் அவர் சிறையில இருந்துட்டாரு. கடைசியில அவரோட தங்கச்சி இவருக்காகவே லா படிச்சு லாயர் ஆகி பிராக்டிஸ் பண்ணி வேலைக்கு சேர்ந்து அப்ப ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவரோட இன்னசென்ஸை. ப்ரூவ் பண்ணி அவரை ஜெயில இருந்து கூட்டிட்டு வரும்போது அவர் அண்ணனோட கையை பிடிச்சி அவர் கோர்ட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வரும்போது அந்த போட்டோவை போட்டு அண்ணனுக்காகவே படிச்சு 23 வருஷத்துக்கு அப்புறம் இவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி வெளியெடுத்த தங்கை. அப்ப நான் யோசிக்கிறேன், சந்தோஷப்படுறதா இல்ல செய்யாத தப்புக்கு 23 வருஷம் உள்ள இருந்தாலும் கவலைப்படுறதான்னு தெரியல. அண்ணனை வெளியே எடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த நூக்சம் கோணர்லாம் உட்காந்து படிச்சிருக்கு அந்த பொண்ணு. எவ்வளவு பொறுமை இருந்திருக்கணும்ல. அனுப்புவாங்க அப்படின்ட்டு பல பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்படியும் நாட்டுல இருக்கு. பிளக்க போட்டோமான்னு பாக்குறேன் நாம. அந்த பிளக்ல இருக்க பின்கள்ல நடுவுல எதுக்கு பிளவு மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு என்னைக்காவது பாத்திருக்கோம். நான் ஸ்விட்ச் போட்ட நானே பார்க்க மாட்டேன். நானும் தான். இருந்தாலும் இந்த மேட்டரை பத்தி என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவா பிளக்ல காப்பர் பின்கள் வரதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடுவுல ஒரு கட்டு கொடுத்திருப்பாங்க. காப்பரை பொறுத்த வரைக்கும் கரண்ட வேகமா கடத்தக்கூடிய ஒரு பொருள். அதோட அதிகமா அது கரண்ட கடத்தும் போது ஹீட்டும் ஆகும். அதே ஹீட் ஆகும் போது விரிவடையும். அப்படி ஹீட்ல விரிவடையற பிளக்கோட டாப் பிளக் பாயிண்ட்லயே மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சிக்கலை போக்க சிம்பிளான சொல்யூஷன் தான் முனையில போடப்படுற அந்த வெட்டும் ஸ்பிளிட்டும். இப்படி இருந்தா பின்னு ஹீட்ல விரிவடையாது. கரண்ட போதும் பின்னு எளிமையா வெளியே வந்துருங்கிறதுனாலதான் அந்த முனைய அறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நீ அறுக்கிறதுக்கு என்ன காரணம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. கையில போனோட சுத்துற பைபிள்ளைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு சிம் கார்டு இருக்கும். சரி, சிம் கார்டு வச்சிருக்க எல்லாருக்கும் எப்போது துணி இருக்கும். அந்த சிப்புக்கு நடுவுல எதுக்கு அந்த மாதிரியான டிசைன் கோடுகள்னு. சரி, இந்த மாதிரி சிம் கார்டுல இருக்க அந்த கோடுகள் டிசைனுக்கு மட்டும் இல்ல, ஒரு சிம் கார்டோட வர்க்க டிஃபரெண்டான செக்மெண்டா பிரிச்சு வைக்கதான். பொதுவா இதுல இருக்க செக்மெண்ட்ல ஒண்ணு சிம் கார்டுல இருக்க நம்பர்களை சேவ் பண்ணி வைக்கும். இன்னொன்னு நெட்வொர்க்கோட சிக்னல்ஸை ரிசீவ் பண்றதுக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒத்த சிம்மோட வேலையை பிரிச்சு பண்ணுங்கிறதுக்காக தான் சிம் கார்டுல அந்த டிசைன் மாதிரியான கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் பாத்துருக்கலாம். கவர்மெண்ட் எதிர்த்து மனைவி போராடும் போது அவங்களை கட்டுப்படுத்த வந்த காவல்துறையினரா கணவர் இருந்தா எப்படி இருக்கும்? போராட்டம் பண்றீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவா ஒவ்வொரு ஊரு அந்த ஊரோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஃபுட் ஹாபிட்ஸும் மாறும். பெருவாரியான ஹஸ்பண்ட் யோசிப்பாரு, இப்ப நம்ம ஹஸ்பண்டா இருக்கிறதா இல்ல ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் ஆகி வெளுத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ போலீஸா தானே நடந்துகிட்டேன்னு நம்மள மன்னிச்சிருவாளா இல்ல போட்டு நம்மள பொழப்பாளான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன ஆக்ஷன் எடுக்கிறது ஆசையாவும் இருக்கு அடிக்கிறதுக்கு. முட்டியலையே மூஞ்சிக்கு முன்னாடி வந்து அக்குல வேற தூக்கிட்டு டியோட்ரண்ட் எடுக்கலையான்னு கேட்கலாமா? கேட்டா வீட்டுக்கு போய் அடிப்பாளா? என்ன பண்றது? ஒரு டெலிகேட் பொசிஷன் வருவாரு. இப்ப போலீஸ் ஆகுறதா ஹஸ்பண்ட் ஆகுறதாங்கிற ஒரு டிசிஷன் எதை எடுத்தா நமக்கு வீட்டுல என்ன நடக்கும்னு இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நாடா வீடா கொஞ்ச நேரம் ஒரு போலீஸா மாதிரி முட்டிகளே 2 போடுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள போய் ஒரு எதுக்குடா அந்த வேலைக்கு வந்தாங்க போயிட்டு தங்கு தடை இல்லாம ஓடும். நம்ம ஊர்ல லட்சக்கணக்கில் டிஷ்களா செய்யப்படுற சிக்கன் மாதிரி பிரான்ஸ் மக்களோட ஊற வைக்கிற ஒரு டிஷ்ஷா இருக்குது தவளைகள். அதே மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு தவளக்கறி மேல இருக்க டிமாண்ட் காரணமாக நம்ம ஊர்ல தவாக்கறி ஓடுற மாதிரி அங்க தவக்கலக்கறி ஒவ்வொரு வருஷமும் 70 ஓடுது. அதுலயும் மெயின் மேட்டரா இருக்க தவளையோட லெக் பீஸ் தான் அந்த ஊர் மக்களோட இஷ்ட உணவுகள்ல ஒன்னா இருக்கு. குறிப்பா தவளையோட லெக் பீஸ் சாப்பிடுறது மூலமா ஹெல்த்துக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பிரான்ஸ் மக்கள் நம்புறதுனால அவங்களோட பிளேட்டுக்கு வருது. ஹியூமன் ஹேண்ட்ல எல்லா விரலும் தேவையானதுதான். ஆனா கட்ட விரலுக்கு அடுத்தபடியா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான் இந்த சுண்டு விரல். எல்லா விரலுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. இந்த சுண்டு விரல் பைப்புல மட்டும் சும்மா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவன் தான்டா பெரிய வேலை. மனிதர்களோட கையில இருக்க சுண்டு விரல மட்டும் நீக்கிட்டோம்னா எதையாவது இறுக்கி பிடிச்சுக்கிற கிரிப் ஸ்ட்ரென்த்ல 50% இழந்த மாதிரி ஆயிடும். டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. பொதுவா மஞ்சள் கலர்ல சுத்திக்கிட்டு இருக்க இந்த புல்டோசர்களை கண்டுபிடிச்சது எதுக்கு? வேலை பார்க்கும் போது வேடிக்கை பார்க்கிறதுக்கு. அதுவும் தான். ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான டாஸ்கே பள்ளம் தோன்றதும் பலுவானதை தூக்குறதும் தான். ஆனா பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்க பைக்குகளை மொத்தமா போட்டு ஒட்டுக்கா விட்டு ஏத்துறதுக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க அமெரிக்கால. அதாவது அமெரிக்காவோட நியூயார்க் சிட்டி மேயர் எரிக் ஆடம்ஸ்ங்கிறவரு அந்த ஊர்ல டிராபிக் ரூல்ஸ் உடைச்சு பைக்ல பறந்துகிட்டு இருந்த பைபிள்களோட பைக் எல்லாம் பறிமுதல் பண்ணி ஒட்டுக்கா ஒரு ஜங்க் யார்ட்ல நிறுத்தி மொத்தமா விட்டு ஏத்துறாங்க புத்தி வரணும்னு. இது சட்டத்துல இடம் இருக்கா அப்படி செய்யறதுக்கு? விளங்காத பைபிள்களோட வண்டியில இருந்து விலை மதிப்பு அதிகமான வண்டி வரைக்கும் ஒட்டுக்கா நிறுத்தி புல்டோசர் விட்டு மேய்ஞ்சாங்க. அப்படி மேயப்பட்ட பைக்குகளோட மதிப்பே பல கோடி ரூபா வரும். ஊர்ல ஆபத்து விளைவிக்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்த பைபிள்களோட வண்டியை தான் இங்க போட்டு உடைக்கிற மாதிரி விட்டு ஏத்தணும்னு அவர் விளக்கமும் கொடுத்திருக்காரு. நம்ம ஊர்லயும் சந்தில புந்து சருன்னு போற பைபிள்களோட பைக்கை வாங்கி சேமா தண்டனை கொடுக்கணும்னு பசங்க எல்லாம் கேக்குறாங்க. ஐயா வரட்டா மாமி.
பச்சோந்தினா நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம மண்டையில வருது போனா மாதிரியே பச்சை கலர்ல இருக்கும். பச்சைக்குன்னு ஒற்றை இடத்துக்கு ஏத்த மாதிரி கலரை மாத்தோணுதான். ஆனா விரல் நுனி அளவுக்கு சின்னதான பச்சோந்தியும் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதோட அதிகபட்ச நீளமே 29 மில்லிமீட்டர் தான். குட்டை பையன் கட்டை விரல் மேலேயே நிற்பான். பல விதங்கள்ல பல வகைகள்ல ஏகப்பட்ட போட்டோக்களை நம்ம பார்த்திருப்போம். காட்டுல கம்பளி பூச்சி எடுக்கிறதுல இருந்து நாட்டுல நாக்கு பூச்சிகள் எடுக்கிற வரைக்கும் பல போட்டோக்களை பத்தி தெரிஞ்ச உங்களுக்கு உலகத்தோட பெரிய சைஸ் போட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கீங்க? இப்ப திரையில உங்களுக்கு தோன்றிக்கிட்டு இருக்க இந்த போட்டோ தான் உலகத்தோட மிகப்பெரிய போட்டோன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதாவது வெஸ்டர்ன் யூரோப்ல படா சைஸுக்கு வளர்ந்து நிக்கிற மவுண்ட் பிளாங்க்ங்கிற அந்த மலையை ஒத்த போட்டோல மொத்தமா கவர் பண்ணி எடுத்ததுதான் அந்த போட்டோவோட ஹைலைட். பிரம்மாண்டமா பெருத்து நிக்கிற மலையை அந்த ஒரே போட்டோக்குள்ள அழகா மான்கொம்பு மாதிரி சிவி கையில கொடுத்தது பிலிப்போ பெலிஞ்சினிங்கிற இந்த போட்டோகிராஃபர் தான். அழகா சிரிக்கிறாருல. 325 கிகா பிக்சல்ல எடுக்கப்பட்ட முரட்டுத்தனமான போட்டோன்னு இதை கின்னஸ்காரங்க கண்டுபிடிச்சு வாழ்த்துக்களோட ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டையும் கொடுத்திருக்காங்க. இதை விட பெரிய போட்டோ இப்ப வரைக்கும் இல்ல. ஏரோப்ளைன்ல பயணம் பண்றவங்களுக்கு பக்குன்னு இருக்க மேட்டர்கள்ல முக்கியமான ஒண்ணுதான் நம்ம போட்டு விட்ட லக்கேஜ் ஒழுங்கா வந்து சேருமாங்கிறது. ஆனா அந்த ஒரு மேட்டரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணை மூடிட்டு உங்க உடமைகளை ஒப்படைக்கலாங்கிற மாதிரி நம்பிக்கையான ஒரு விமான நிலையம் ஜப்பான்ல இருக்கு. ஜப்பானோட ஒசாக்கால இருக்க கான்சா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் லக்கேஜ் சேஃபா பாத்துக்கிறதுக்கான ரெக்கார்டை வச்சிருக்காங்க. தெளிவா சொல்லணும்னா கடந்த 30 வருஷத்துல இங்க ஒரு லக்கேஜ் கூட தொலைஞ்சு போனதுக்கான ரெக்கார்டே இல்லையா. பக்காவா மெயின்டைன் பண்றாங்க. எர்த்து சூடாகிறது அந்த இடத்துல நான் பார்த்திருக்கேன். அந்த ஜப்பான் ஏர்போர்ட்ல அந்த பெல்ட்டுக்கு அந்த லக்கேஜ் வரும் இல்ல, அப்படியே சறுக்கிட்டு வந்து அந்த இதுல பட்டு பெல்ட்ல சுத்தும் இல்ல, அது வந்து அந்த அந்த கன்வேயர் பெல்ட்டோட அந்த இதுல அடிபடக்கூடாதுன்னு அதுல ஒரு குஷன் வச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு ஒருத்தர் அது அப்படியே வந்து குஷன்ல பட்டு போகுது. அந்த இதுல கூட டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒருத்தர் சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருக்காங்க ஒவ்வொரு பெல்ட்டுக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் அது வந்து அப்படி போகும். இங்க என்னன்னா அந்த அந்த லக்கேஜ அழுங்காம அப்படியே வந்து அதுல டக்குன்னு தட்டுறதுக்கு ஒரு குஷன் வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு மாஸ்க் போட்டுக்கிட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கன்வேயர் பெல்ட் இருக்குன்னா 10 பேர் வேலைக்கு இருக்காங்க. ரெக்கார்ட் வச்சிருக்காங்க பாருங்க. 30 வருஷமா நோ டேமேஜ் நோ இது தொலையவே இல்லையா. துபாயில எல்லாம் இப்போ ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா, இப்போ எல்லாத்துக்கும் ஆப் வந்துருச்சுல. இப்போ துபாயில் ஒரு ஆப் புதுசாக வந்திருக்கு என்னன்னா, நீங்கள் வீட்டில் இருந்து இப்போ ஏர்போர்ட் போகிறீங்களா அந்த ஆப்பில் போய் நீங்கள் புக் பண்ணிடலாம். நாங்கள் இத்தனை லக்கேஜ் இருக்குன்னு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நேராக இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கே வரும். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வீட்டுக்கு வருது, வந்து உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து அவங்களே அந்த ஒரு மெஷின் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டாலேயே செய்கிறாங்க போல். அதை அந்த லக்கேஜை சுற்றுறதுக்கு ஒரு டக் வரும்ல, அந்த டக்கை வீட்டிலேயே பிரிண்ட் பண்ணி நம்ம லக்கேஜில் சுற்றி வெயிட் எல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாளோ 2 நாள் கழிச்சோ பயணம் போவீங்கல்ல, வெறுங்கையை ஆட்டிக்கிட்டே போகலாம். அங்கே அந்த லக்கேஜ் இஷ்யூவே இருக்காது. நீங்கள் பாட்டில் போகலாம், போர்டிங் பாஸ் எடுக்கலாம், ஃப்ளைட் ஏறி போயிடலாம். உங்களோட அந்த ஏர்போர்ட்டில் அது வந்திருக்கும். அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஃபீஸ் கட்டணும். இதை நீங்கள் எல்லாம் தூக்கிட்டு இப்படி நசன்னு அவ்வளோ லக்கேஜை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆப்பு புக் பண்ணிங்கன்னா அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தூக்கிட்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு முன்னாடியே லக்கேஜ் அங்கே போயிடுதான். எப்படி இருக்கு பார்த்தா நீங்கள் மறந்து போய் எல்லா ஜட்டியும் அதில் வச்சு அனுப்பிடுங்க. 2 நாளைக்கு அப்புறம் வெளியூருக்கு போகிறதுக்கு ஜெட்டி இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஜெட்டி இல்லாமல் டவலை சுற்றிட்டு போக வேண்டியதுதான். குறைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்டுகள். அதாவது டைமண்ட் அரைச்சு பொடியாக்கி அந்த டஸ்ட்டை மேகங்கள் மேல தூவி விட்டா உலகத்துக்கே குளுகுளுன்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதாவது சூரியன்ல இருந்து வர வெப்ப கதிர்களை இந்த டைமண்ட் டஸ்ட்டுக்கு மேகங்கள் திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணிருமா. அதனால ஹீட்டோட பாதிப்பு அதிகமா இருக்காது, உலகமும் நல்லா பானை தண்ணி மாதிரி ஜில்லுன்னு இருக்கும்னு ஒரு ரிசர்ச்ல முடிவுக்கு அப்புறம் என்ன தூவிரலாம்ல. அங்கதான் அநியாயத்துக்கு பணச்சிக்கல். அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணணும்னா சரியா $175 ட்ரில்லியன் தேவைப்படுமா. 175 ட்ரில்லியன் டாலர்ஸ். வாங்கடா, நான் வீட்டுல ஏசியை வாங்கி மாட்டிக்கிறேன். ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உழைச்சாலும் அவ்வளவு பணத்தை கொண்டு வர முடியாதுங்கிறதுனால திட்டத்தை குப்பை தொட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ தொடைய முடியுது. இந்த வீடியோல சில தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டதுல மகிழ்ச்சி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சிவப்பு மாத்திரை. உங்களால விலங்குகளோட பேச முடியும், அது பேசுறது உங்களுக்கு புரியும். நீல மாத்திரை. உலகத்துல இருக்க எல்லா லாங்குவேஜையும் உங்களால பேச முடியும். பார்த்து தேர்ந்தெடுக்கவும். எதை தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் தேர்ந்தெடுத்தீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா நீங்க வந்து எல்லா லாங்குவேஜும் பேச தெரியணும்னா நான் வந்து அனிமல்ஸ் எல்லா லாங்குவேஜும் பேச தெரிஞ்சு எனக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அனிமல்ஸோட பேசினேன்னா அதை வச்சு ஏதாவது புது பிஸ்னஸ் ஐடியாவை உருவாக்கி மிருகம் பேசுறது நீங்க பேசுறது அப்படிங்கிறத இப்போ நீங்க நிறைய வெளிநாட்டுல எல்லாம் நிறைய அந்த நாய் பூனை வளர்ப்பீங்கல்ல, உங்கள் நாய் பூனையிடம் பேசும் பாபா அப்படின்னு நாய் பாபான்னு மாறிட்டு, அதான் நான் மாறிட்டு அங்க போயிடுவேன். எனக்கு ஒரு மொழியும் தெரிய தேவையில்லை.
அவங்க சொல்றதை வாங்கி இங்க சொல்லிடுவேன் நான். இப்பதான் எல்லா மொழியும் தெரியறதுக்கு டிரான்ஸ்லேட்டர் வந்துச்சுல, கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல அவங்களுக்கு நான் பிசினஸ் பண்ணிடுவேங்க. துரத்தி கடிக்கிற தெருநாய்க்கு எல்லாம் போய் சொல்லலாம். இப்போ ஒரு இஷ்யூ போச்சுல்ல, தெருநாய் வெர்சஸ் இதுன்னு, அப்ப நான் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணிருப்பேன். எங்க அவங்களுக்கே அது பிடிக்கல, என்ன கடிக்க அவங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு எல்லா தெருநாய்க்கும் ஒரு நல்ல சிச்சுவேஷன், ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருப்பேன். படிச்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ எனக்கு அந்த சிவப்பு மாத்திரை தான் வேணும் இந்த விஷயத்துல. எங்க உலகமே சேர்ந்து உழைச்சாலும் 125 ட்ரில்லியனை பார்க்க முடியாதா? பின்ன உலகம் முழுக்க தூரத்துக்கு டைமண்டுக்கு எங்க போறது? ஆனா அது இயற்கையா ஃப்ரீயா தான் இருக்கு, அது எடுக்கிறதுக்கு ஓனர்ஸ் இருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் அதெல்லாம் வாங்கி ஓனர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க நினைக்கிறீங்க அதை நீங்க தூவினோடனே அது அப்படியே அங்கிருந்து வந்து நிலத்துல விழுந்து கூலாகும்னு பாதியிலே பிடிச்சிருவாங்க. நீங்க மேல தூவிட்டு கீழே பாத்துக்கிட்டு இருப்பீங்க, எங்க சார் வரலன்னு பார்த்தா எல்லாரும் முடிச்சுக்கிட்டு எல்லாரும் துபாய்க்கு போய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. வித்து எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. நீங்க போட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டியதான், வரும்னு வராது. அது மேல இருந்தே எடுத்துருவாங்க சார். உங்களுக்கு தெரியாது நம்ம பயல்களை பத்தி. அப்ப நாம டைமண்ட் போட்டுட்டு போனா நம்மளுக்கு வெயில் சுடாது. சாவ இரு சொல்லுவார். இப்போ டைமண்ட்லயே ஒரு சட்டை எனக்கு ஒண்ணு வேணாங்க, டைமண்ட் பவுடர்ல ஒரு ஜெட்டி குழு 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 இருக்கும். நடந்து போயிட்டு வரும்போது ரத்தமா ஊத்துமா தள்ளிடுங்க. அது என்னங்க நீங்க. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.